மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 174 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் 90 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 68 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 60 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் நீர்வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் எஸ். ஜெகத்ரட்சகன், டி.எம். கதிர் ஆனந்த், சி.என். அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் க. தேவராஜ், ஏ. நல்லதம்பி, ஆசை வெல்வநாதன், அமலு விஜயன், பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ், திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் க. சிவ சவுந்தரவள்ளி, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்பான வணக்கம். கொஞ்சம் ஏலகிரி, ஜவாதிமலை, நிலம் நனைக்கும் செய்யாறு, ஆரணியாறு, ஒரு பக்கம் சந்தனம் மணக்கும் காடுகள், இன்னொரு பக்கம் பசியை தூண்டக்கூடிய ஆம்பூர் பிரியாணி, இப்படி இத்தனை சிறப்புகளுக்கும் பெயர் போன மாவட்டம் தான் இந்த திருப்பத்தூர் மாவட்டம். இத்தகைய சிறப்புக்குரிய மாவட்டத்தில் ஒரு அன்பை நான் ஏற்றுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கெடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தோல் தொழிற்சாலைகளின் ஏற்றுமதி மூலமாக வருவாயும் ஈட்டி வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஊரக பட்டா வழங்கப்படுகிறது. அவர்களை என்பதன் அழைக்கிறோம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ சார்பில் பழங்குடியின மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான பொருளாதார கடன் உதவியின் மூலம் 12 லட்சம் ரூபாய்க்கான கடன் ஆணை வழங்கப்படுகிறது. ஜோலார்பேட்டை மண்டல பொருளாளராக பெற்றுக் கொள்கின்றனர். விஜயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைஞரின் கனவு இல்லம் அனைவருக்கும் முகங்களில் மகிழ்ச்சியை தருகிறது. சத்யவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் கலைஞரின் கைவினை திட்டத்தின் கீழ் 1,50,000 காசோலை வழங்கப்படுகிறது. இவரின் மகன் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளி என அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.